ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை அது எப்படி கொண்டாடுறது, எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது, என்னதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அமாவாசை இதுலேயே 3 இது ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவாங்க. தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அப்புறம் இந்த ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம் இயங்கி சகல விதமான ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை அதிகாலை 3-6 மணிக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:48 மணி வரை நீடிக்கிறது. அதனால் இன்றைய தினம் முழுவதுமே அமாவாசை திதி உள்ளது. அதனால் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக எப்போ வேணாலும் திதி கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதாவது இன்றைக்கி வர ராகு காலம் யமகண்டத்தை தள்ளிட்டு மீதி எந்த டைம் வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், திதி கொடுக்கலாம். அப்படி நீங்கள் திதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை 6லேருந்து 7:30 மணி கழித்து, அதாவது 6 to 7 எதுவுமே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மதியம் 1 to 3, அதாவது 1:30க்கு முன்னால் செஞ்சுருங்க, இல்லைன்னா 3 மணிக்கு அப்புறம் செய்யுங்க. இதுதான் திதி கொடுக்கறதுக்கு உகந்த நேரம். சரியா? அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு நீங்கள் என்னதெல்லாம் தானமாக பண்ணால் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்போடு அமையும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது பசு மாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி தானமாக கொடுங்க. கடலை புண்ணாக்கு கிடையாது, எள்ளு புண்ணாக்கு. இப்போ உங்களுக்கு அது வாங்கி மாட்டுக்கிட்ட கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால அது நீங்கள் ஏதோ காசு போட்டு கொஞ்சம் வாங்கி அந்த மாடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. அவங்க அதை மாட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி காகத்துக்கு எள்ளு கலந்த சாப்பாடை பிசைஞ்சு நீங்கள் தானமாக கொடுங்க. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எதுலையாவது எறும்பு புற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எறும்புக்கு பச்சரிசி மாவை தானமாக கொடுங்க. அப்போது இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சாலோ இல்லை 3மே செஞ்சால் கூட ரொம்ப சிறப்பு தான். இந்த அமாவாசைக்கு நீங்கள் தானம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்வு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, சாபம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கும். அமாவாசையிலையும் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடி அமாவாசை. அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க. நமக்கு வருஷம்லாம் அவங்கள நினச்சி எதுவும் பண்ண முடியலனாலும் இந்த இதை இந்த அமாவாசையை தவற விடாதீங்க.